வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோங்க. சென்னையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய 3 ரயில்கள் கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நம்ம கன்னியாகுமரி போகிறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது நமக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 ரயில்கள் தற்காலிகமாக கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12667, ட்ரெயின் நம்பர் 12668 அப்படிங்கிற நம்பரில் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய தாம்பரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸாக இது இயங்க போகிறது. இதுவரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ரயில் நாளை ஜனவரி 8ஆம் தேதியில் இருந்து இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து இரவு 7:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 7:15 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த ரயிலானது மாலை கன்னியாகுமரியில் இருந்து 4:35 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை தாம்பரத்தை சென்றடையும். வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் தாம்பரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் என்று தற்காலிகமாக அழைக்கப்படும். என்றைக்கு இந்த பணிகள் எல்லாம் முடியுதோ அதற்கப்புறம் திரும்பவும் நாகர்கோவிலுக்கு வரலாம். ஆனால் இது வர வேண்டிய அவசியம் இல்லை. கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கினா நல்லா இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 12689 அப்படிங்கிற நம்பர்லையும் ட்ரெயின் நம்பர் 12690 அப்படிங்கிற நம்பர்லையும் சென்னை சென்ட்ரலில் இருந்து காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் வழியாக நாகர்கோவில் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரயில் இனிமேல் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் தான் இயங்கும். ஜனவரி 9ஆம் தேதி இந்த ரயிலானது நைட்டு 7 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 10:15 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ரயிலானது ஜனவரி 11ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து இதுவரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரயில் இனிமேல் கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கிறதுனால கன்னியாகுமரி நோக்கி செல்பவர்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22657, ட்ரெயின் நம்பர் 22658 தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய டைவீக்லி எக்ஸ்பிரஸுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜனவரி 11ஆம் தேதியில் இருந்து இரவு 7:30 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் 7:15 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும். ரிட்டன் டைரக்ஷனில் ஜனவரி 12ஆம் தேதியில் இருந்து கன்னியாகுமரியில் இருந்து ஈவினிங் 4:35க்கு புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் காலை 4 மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 3 ரயில்களும் இனிமேல் கன்னியாகுமரி வரைக்கும் செல்லும். இது தற்காலிக அறிவிப்பு தான். ஆனால் தற்காலிக அறிவிப்பு எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது தெரியாது. மறு அறிவிப்பு வரும் வரை அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. அதனால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகிறவர்களுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை தவிர மேலும் 3 ரயில்கள் இருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 4 ரயில்கள் நமக்கு கன்னியாகுமரிக்கு செல்வதற்கு இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்துகிட்டே இருக்குது. கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அதை மீறி திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் பார்க்கணுமா? 4 ட்ரெயின் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.